The team where we started with 1%, 2%, இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும். With God's blessing, we are completing our 10 years of journey. எங்களால் பெருமையாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். 53 குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரி, 7 குழந்தைங்களோட லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு குழந்தையோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒரு டீமாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் இந்த அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. உங்களோடு அரசு ஒருங்கிணைய தயாராக இருக்கிறது. செயின் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ், இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை. டைட்டில் ஸ்பான்சர் மெடிமிக்ஸ், co-presented by DAC Developers மற்றும் AK தங்க மாளிகை, co-sponsored by One Company மற்றும் Anuj Tiles, powered by Line Date Syrup, Gold Winner, Lotte India மற்றும் Mali and Manvi Movie Makers. Associate sponsor DNC Chits, Pothys, Dot School of Design மற்றும் Memory Basket. Goodwill sponsor Success Shipping, Anil Foods, Reela Hospital. ஹாய், நான் உங்கள் லோகேஷ் அஜில்ஸ், 11 படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஓடிடி ஹிஸ்ட்ரியில் ஒரு படத்தை டைரக்டரோட டிகோட் பண்ண போகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் செயில் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த தருணம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தருணம், ரொம்ப ஸ்பெஷலான தருணம். வி ஸ்டார்டட் வித் ஹம்பிள் பிகினிங். 2014 காலேஜ் படிக்கும் போது ஃபைனல் இயரில் பப்ளிக் ஹெல்த் சென்டர் வெஸ்ட் மாம்பலம், டாக்டர் ஸ்ரீமதி சீஃப் கார்டியாக் சர்ஜன் இஸ் இயர், அவங்க மூலிமா ஒரு குழந்தையோட ஹார்ட் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட். இது ஏன் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இந்த ப்ரொபோசலில் என்னோட காலேஜ் சேர்மன்கிட்ட கொண்டு போகிறோம். அவரும் நல்ல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை என்கரேஜ் பண்ண உடனே எப்படி இதை பண்ணலாம், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்மளுக்கு இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருன்றது 10 பேர் டீமாக மாறணும். அந்த வருஷம் ஒரு குழந்தைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது. வருஷமே we were able to support for 5 underprivileged kids heart surgery. காலேஜ் முடிச்சிட்டோம். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, ஜாப் கிடச்சிது. தொடர்ந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஜாப் கமிட்மெண்ட்ஸ் தாண்டி ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை ஏன் தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது, வை கான்ட் வி டூ கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லும் போது இந்த 10 பேர் டீம் அடுத்து ஒரு 20 பேர் 30 பேர் டீமாக மாறுது. எல்லா வருஷமும் 2 குழந்தைக்கு 3 குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். வித் காட்ஸ் பிளெஸ்ஸிங், we are completing our 10 years of journey. The team where we started with 1%, 2%, இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும். இந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் தட் யூ ஹவ் அச்சீவ்ட் இன் த லாஸ்ட் 10 years? இஃப் சம்படி இஸ் ஆஸ்கிங் மீ, எங்களால் பெருமையாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். 53 குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரி, 7 குழந்தைங்களோட லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு குழந்தையோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒரு டீமாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அவர் அட்வைசர்ஸ், அவர் டீம் மெம்பர்ஸ் and all the good souls who supported from the college time. 2019 we had an opportunity to meet பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் சாந்தா அம்மா. அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு ஒரு விருது நம்ம கொடுக்குறோம். அப்போது சாந்தா அம்மா அந்த விருது வாங்கிட்டு she said like, I'm very happy to see a bunch of youngsters supporting for social initiatives. Please come down to Adyar Cancer Institute and support us ன்னு சொல்லியிருந்தாங்க. கோவிட்க்கு அப்புறம் அம்மா இறந்து ஒரு 4 years ஆகுது. அவங்க நினைவாக எங்களோட 10th year ஆனிவர்சரிக்கு we wanted to make it much more meaningful. பத்மஸ்ரீ பத்மபூஷன் சாந்தா அம்மா 59 yearsக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு கேன்சர் வார்டு, which is consisting of 12 கேன்சர் பெட்ஸ், அந்த வார்டை முழுமையாக புதுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டோம். நாங்கள் நல்ல மக்கள் இதெல்லாமே சேர்ந்து பண்ணணும் ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலுமே we need a supporting force. இந்த விஷயத்தை என்னோட அப்பா அம்மாட்ட என் ஒய்ஃப்கிட்ட சொல்லும் போது they were like more kind of a supporting figure for me. எங்கள் அப்பா சொன்னார், இதை நீ முயற்சி பண்ணு, நல்ல விஷயம் தானே, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் the people, the advisors for us, now they are like more kind of a family to us. Mr. A.V. Anup sir, chairman of Medimix, Mr. Satish sir, chairman of DAC, நிறைய ஸ்பான்சர்ஸ், நிறைய பார்ட்னர்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட் மூலிமா we are very happy now that we were able to renovate that particular ward. ஒரு மாதத்தில் அந்த 100 பேரும் சேர்ந்து அந்த வார்டை முழுமையாக புதுப்பிச்சோம். இந்த விஷயத்தை இன்னும் அர்த்தமுள்ளமாக விஷயமாக மாற்றணும்னு சொல்லிட்டு 10 குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரிஸ்க்கு வித் சப்போர்ட் ஆஃப் டாக்டர் ஸ்ரீமதி ஃப்ரம் பப்ளிக் ஹெல்த் சென்டர் we wanted to support this time. அதுவும் ஒரு 5 குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். இன்னும் 5 குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரிஸ் இட் இஸ் கெட்டிங் லைன்ட் அப். we wanted to make this 10th year more meaningful. இந்த வருஷம் இதுக்காக ஏற்பாடு பட்ட நிகழ்ச்சி தான்
கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ், தங்க உள்ள விருதுகள். தங்க உள்ள விருதுகள் இந்த கான்செப்ட் ஏன் டிரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு துறையிலையும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மக்கள் அந்த துறையை தாண்டி சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ண சர்வீஸ்னால சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு, அந்த இம்பேக்ட்னால என்ன மாற்றம் வந்திருக்கு, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி we wanted to honor 16 intellectual superheroes who are contributing the best to the society. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இதுக்கு இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் மை டீம் மெம்பர்ஸ். ஐ லைக் டு தேங்க் ஆல் மை SAIL family members. And in second to this, I will fail in my duties if I'm not thanking our true inspiration, Dr. APJ Abdul Kalam sir. மனிதர்கள் மகத்தானவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மிகவும் நல்லவர்கள். உலகத்தை நாம் எப்படி பார்க்க விரும்புகிறோமோ அதுபோல நாம் மாறினால் மட்டுமே அது நடக்கும். அப்படி நாங்கள் விரும்பும் இந்த உலகம் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதரிடம் நாம் காட்டும் அன்புதான். அதை அள்ளி கொடுத்தால் எல்லாமே அழகாக மாறும். ஒரு விஷயத்தை கனவு காண முடியுமாயின் அதை நம்மால் செய்யவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு அன்பை விதைக்க தொடங்கினோம் SAIL ஃபவுண்டேஷன் என்னும் இயக்கத்தின் மூலம். 10 வருடங்களுக்கு முன் எங்கள் கல்லூரி காலத்தில் வெகு சிலரால் தொடங்கப்பட்ட இந்த சிறு குழு இன்று 100 பேர் அடங்கிய இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒரு குழந்தையின் இதய அறுவை சிகிச்சைக்காக நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினோம். ஆனால் அதன் முடிவு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்ச்சி மூலம் எங்களால் உதவ முடிந்தது ஒன்றல்ல, 5 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை. பின் சமூக அக்கறை கொண்ட சிலர் மென்டார்களாக எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். கல்லூரி முடித்து வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்துக்கோ என விரட்டும் பெற்றோர்களுக்கு நடுவே எங்களை 10 வருடங்களுக்கு மேலாக சமூக பணியில் எந்த தயக்கமும் இன்றி ஈடுபட வைத்த எங்கள் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் கூற இந்த மேடை சரியானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவின் மூலம் 10 குழந்தைகளின் அறுவை சிகிச்சைக்கு உதவுவதோடு 2019ஆம் ஆண்டு SAIL ஃபவுண்டேஷனின் விருது விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் திருமதி சாந்தா அம்மா அவர்களின் நினைவாக அவர்களால் 59 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் பழுதான ஒரு வளாகத்தை மறுசீரமைப்பு செய்ய திட்டமிடப்பட்டது. அதன்படி இந்த நல்ல நாளில் அந்த வளாகத்தை திறந்து வைக்க மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பங்கேற்க உள்ளார். இதுவரை எங்களின் முயற்சியால் 53 குழந்தைகளின் இதய அறுவை சிகிச்சை, 7 குழந்தைகளுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும், 1 குழந்தைக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு அவர்கள் நலமாக உள்ளனர். இன்று 100 இளைஞர்கள் கொண்ட இந்த இயக்கம் நாளை 1000ஆக மாறும் என்று நம்புகிறோம். இத்தனை வருடத்தில் நாங்கள் உணர்ந்தது, உதவி செய்து பார்த்தால் உயிர் வாழ்வதற்கான அர்த்தம் புரிகிறது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம், மனிதர்கள் மகத்தானவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மிகவும் நல்லவர்கள். Absolutely, that is SAIL Foundation. அவங்களுடைய 10வது ஆண்டு விழாவில் புதுமையான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரொம்ப பெரிய விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. and they did what they had to do. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்பெஷலான விஷயமும் இந்த மேடையில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த மருத்துவமனை பல மனிதர்களின் நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. இதை உருவாக்கிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் திருமதி சாந்தா அம்மா பலருக்கும் கடவுளாக இருந்திருக்கிறார். இந்த மருத்துவமனையில் 59 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வளாகம் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. இந்த அறை எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கும்.
எத்தனை பேரின் உணர்வுகளில் கலந்திருக்கும். அதை மீட்டெடுத்து திருமதி சாந்தா அம்மா நினைவாக மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மருத்துவமனை அதிகாரிகளுடன் இணைந்து முடிவு செய்தோம். பலர் எங்களின் இந்த முயற்சியில் துணை நின்றனர். இந்த கட்டிடம் மீண்டும் உயிர் பெறுவதை எங்களால் காண முடிந்தது. புதுப்பிக்கப்பட்ட இந்த வளாகம் இன்னும் பல உயிர்களை தாங்கி பிடித்து அவர்களை நலமாக வாழ வைக்கும் என்ற கனவுகளோடு இன்று முதல் உங்கள் முன் திறக்கப்படுகிறது. Also, I request Dr. Srimati Ma'am, Chief Cardiac Surgeon, Public Health Center. இந்த வருடம் அவங்களால தான் 10 குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரிஸ் நடக்க போகுது. ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி 5 குழந்தைங்களுக்கு சர்ஜரிஸ் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. அண்ட் இன்னும் 5 குழந்தைங்களுக்கு இனிமேல் சர்ஜரி நடக்க போகுது. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்காக ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் ஸ்ரீமதி மேம் டு பி ஆன் த ஸ்டேஜ். இந்த நிகழ்ச்சியால் பயனடைய போகிற குழந்தைகளும் இந்த தருணத்தில் வந்து கலந்துக்க வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா கலெக்ட் செய்யப்பட்ட தொகை 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை செயில் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடுப்பதற்காக எல்லாரையும் அழைக்கிறோம். The SAIL Foundation volunteers can also be on stage. மேடையில் இருக்கிற நல்ல உள்ளங்கள் அனைவரும், the sponsors, the partners, the doctor who has taken care of so many amazing lives. நிறைய ஹோப் கொண்ட அந்த குழந்தைங்க இந்த ஈவெண்ட் மூலமாக இவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆல் த பார்ட்னர்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் SAIL ஃபவுண்டேஷனுடைய மெம்பர்ஸ் ஹூ மேக் லைஃப் ஸ்பெஷல் எவ்ரி டே. இப்போ இந்த தருணத்தை எடுத்துண்டு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். யாரெல்லாம் இந்த குழந்தைகளுக்காக பணம் கொடுக்குறாளோ அவளுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். அதையும் தவிர SAIL ஃபவுண்டேஷன் யஷ்வந்த் ஆரம்பத்துலேருந்தே சொன்னார். ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கூடையே சேர்ந்து வந்திருக்கோம். நாங்கள் 52 குழந்தைகள் இதனால் பெனிஃபிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவாளாகி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குங்கிறத யஷ்வந்த்துக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம். யஷ்வந்த் மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஹாவ் டு கம் அப். தேங்க்யூ. SAIL ஃபவுண்டேஷன் சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் கலந்து கொள்ள செய்தமைக்கு முதலில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் கூட என்பதை இந்த நிகழ்ச்சி நிரூபித்து கொண்டிருக்கின்றது. இங்கே சிறப்பான வகையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை பாராட்டுகிற வகையில் விருதுகளை தருவது என்கின்ற வகையிலேயும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு, குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனை, நம்முடைய ஹெல்த் கேர் அமைப்பு போன்ற பல்வேறு அமைப்புகளுக்கு குழந்தைகளுக்கான ஒரு இருதய சிகிச்சைக்கு நிதி உதவி தருகிற அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிக சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் SAIL அமைப்பின் நிர்வாகிகள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். யஷ்வந்த் போன்ற தன்னார்வலர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சாதனைகள் என்பது சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவியான ஒன்று. அரசாங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் 1500 கோடி ரூபாய் காப்பீட்டு தொகை செலவிடப்படுகிறது. இதில் இருதய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும், ஏராளமான அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு ஏறத்தாழ 40-50 லட்சம் ரூபாய் வரை இன்றைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் இந்த அறுவை சிகிச்சைகளை
இலவசமாக செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. உங்களோடு அரசு ஒருங்கிணைய தயாராக இருக்கிறது. தொண்டு நிறுவனம் அரசாங்கத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நீங்கள் எவ்வளவு பேருக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தாலும் அரசு உங்களோடு இணைந்து செய்து தர தயாராக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் மூலம் விருதுகளை பெற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற செயல் அமைப்பிற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயில் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த குழந்தைங்க ஹேவ் தி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் அண்ட் நியூ ரே ஆஃப் லைஃப் அண்ட் ஹோப். அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ராஜகுரு, என் பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசரண். 2017 இவனுக்கு ஹைப்பர் ஆக்சிலோரியான்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் டெஃபிஷியன்சி சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் ப்ராப்ளத்தினால 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 வருஷம் டயாலிசிஸ் பண்ணோம், டே அண்ட் நைட் பார்த்துட்டு. இப்போ நம்ம பையனுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு லிவரும் கிட்னியும் சேம் டைம் பண்ணணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மிஸ்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. நான் சொன்னேன் என்னுடைய கிட்னி ஒன்றா கொடுத்துடலாம், மிஸ்ஸஸ்க்கு வந்து 2 பேரும் ஒரே டைம்னா. டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 2மே ஒரே ஒருத்தவங்களாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், அதுவும் யங் ஏஜாக இருக்காங்க அவங்க, நீங்கள் கொஞ்சம் எல்டராக இருக்கீங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியேட் பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா யஷ்வந்த் சார் தான் காண்டாக்ட் பண்ணி, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இதை ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணார். சாரோட காண்டாக்ட் கொடுத்ததுனால இந்த சர்ஜரி நல்லபடியாக பண்ண முடியும். எல்லாருக்கும் வணக்கம். செயில் ஃபவுண்டேஷன் அவங்களோட டீமுக்கு வந்து என்னோட மறக்க முடியாத நன்றி. அப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்க ஓடி போன பையன், அதோ என்ன பையன்தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போது வந்து இப்போ எப்படி அவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ 5 கிலோ அந்த மாதிரி வந்து குழந்தை நல்லா இருந்தான் 1 வருஷம் வரைக்கும். அவ்வளோ வெயிட்டெல்லாம் ஏறி நல்லா இருந்த குழந்தைக்கு திடீர்னு வந்து ஒரே வயிறு உப்பி போயிடுக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வழிகாட்டி இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னபோது தான் வந்து, பிரதர் எனக்கு வந்து அண்ணனே இல்லை, அந்த மாதிரி என்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு வந்து யஷ்வந்த் வந்து வழிகாட்டி ஒரு 20 டேஸில் இது கண்டிப்பாக முடியும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட என்னோட கணவருக்கும் வந்து தைரியம் கொடுத்து, அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து, எங்களோட அம்மா என் தங்கச்சி எனக்கு வந்து தைரியம் கொடுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வந்து 2017 பண்ணது. இப்போ நல்லா இருக்கான் குழந்தை, நல்லா படிச்சிட்டும் இருக்கான். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரமசிவம், இது என் மகன் சஞ்சய்குமார். இப்போ 1 இயர் தான் ஆச்சு சர்ஜரி பண்ணி. லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்ப அன்கான்ஷியஸாக போயிட்டார் தம்பி. எக்மோ கறி வச்சு கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டலில் தம்பி சர்ஜரி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தம்பிக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு பண உதவி ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு வந்து யஷ்வந்த் சார் தான் வந்து எனக்கு வந்து ஒரே நாளில் எனக்கு வந்து அப்புல் வாங்கி கொடுத்து அன்றைக்கி இரவுக்கே தம்பி சர்ஜரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணார். எனக்கு இது என்றைக்கு நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். மேலும் மேலும் இது மாதிரி நிறைய உதவிகள் அவர் செய்யணும்னு சொல்லிட்டு என் மனமார பாராட்டிக்கிறார். அவர் வந்து உலகத்திலேயே ரொம்ப உயர்வான விஷயம் நம்ம மற்றவங்களுக்காக கொடுக்குற நேரம் மட்டும்தான். தமிழும் தமிழ்நாடும் நமக்கு அன்பால் சொல்லிக் கொடுத்த நல்ல விஷயம் மனிதம். Together, let's build beautiful India. I request a title sponsor, Medimix, Mrs. Priya Anup. And co-presenter, DAC Developers, Mr. Satish. And AK Tangamaligai, Mr. Muhammad Ali Jinnah. Co-sponsored by One Company, Mr. Alfred. And Anuj Styles, Mr. Aravind. Powered by Line Dates, Mrs.
Padmaja. Dot School of Design, Mr. A.R. Ramanathan. மனிதத்தில் நம்மை திளைக்க வைத்த பல்வேறு உணர்வுகள் கலந்த இவ்விருது விழாவின் முழு தொகுப்பையும் இப்போதே காணுங்கள் பிளாக் ஷிப் வேலி OTT-யில்.